18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது சரியாக இரவு வேலை நெருங்கும் இந்த மாலை வேளையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காகவும் உனக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். கரையா போல நீ அடுத்தவங்க பொருளை அரித்து அடுத்தவங்களுக்கு எடுத்து நீ நல்லா வாழணும்னு ஒருபோதும் நினச்சது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு உதவி செய்யணும், உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கை கொடுக்கணும்னு யோசிக்காம உனக்கு எடுத்து அவங்க எப்படி நல்லா வாழ்கிறதுன்ற யோசனை கொண்டவர்களாக மட்டும்தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கணும். ஏன்னா உன்னுடைய இந்த பணிவு தான் உன் வாழ்க்கையவே உயர்த்த போகுது. உனக்கு இருக்கிற சிக்கலான சவாலான எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்குறேன். ரொம்ப நாளாக விடை கிடைக்காம என்ன செய்ய போகிறோம் நீ தவிச்சிருந்த விஷயங்களுக்கும் சரியான முடிவை கொடுப்பதற்காக உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்பி வைக்க போகிறேன். அவர் மூலமாக எல்லா ஆலோசனைகளும் உனக்கு சரியாக கிடச்சி நீயும் எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு வாழ்க்கையவே ஜெயிக்க போகிற. நீ கேட்காமலேயே உனக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை இந்த கருப்பசாமி எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கும்படியும் சரியான தீர்வை உனக்கு கொடுக்கும் விதமாகவும் இந்த நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இதன் மூலமாக உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய்விடுமேன்னு செல்லவே. உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் பற்றி கவலைப்படாத. காரணமே இல்லாமல் நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். என்னதான் வழியை கொடுத்தாலும் அதுக்கேற்றாற் போல ஒரு நல்ல வழியையும் நான் காட்டுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வழிகொண்ட மனசுக்கு வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்து நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி ஓடி வந்தேன். பிரச்சனைகளுக்காக நீ ஒரு யார்ட்டையாவது அவசரத்துக்குன்னு கடன் கேட்டு போனினாதான் அவங்க உன்னை என்னவா நினச்சிருக்காங்கன்றதே உனக்கு புரிய வரும். பேசும்போதும் பழகும்போதும் எல்லாரும் நல்லா தான் சிரிப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் ஒரு அவசரத்துக்கு நீ கைமாத்தா காசு கேட்டு போனினாதான் அவங்க உன்னை எவ்வளவு மட்டமாக நினச்சி வச்சுருக்காங்க, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் உன்னை எவ்வளவு இழிவாக நினச்சி வச்சுருக்காங்கன்றத அவர்கள் வார்த்தைகள் உனக்கு உணர்த்தும். கடன் கேட்கும்போது பெறப்படும் பதில்களை வச்சே நீ அவங்க மனசில் என்னவா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே அப்படிப்பட்ட மனிதர்களின் நட்புறவை வச்சுக்காம விலகி நிற்க பழகு. நல்ல மனிதர்களுக்கு நல்லதை செய், இப்படி போல கெட்டவர்களுக்கு நீ கெடுதல் செய்ய வேணாம். அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்கிறதே சரியாக இருக்கும். உன் எண்ணம் சொல் செயல் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையவே நான் வளமானதாக மாற்றுவேன். எது உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. ஏன்னா என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. எல்லாத்தையுமே நீ நினச்சது போல நல்லதாகவும் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகவுமே நான் நடத்தி முடிப்பேன். நீ கேட்டதையெல்லாம் தரலன்னு கவலைப்படாம நல்ல வேளை உனக்கு கெட்டதை தரலன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்க பழகு. இருப்பதை கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சினா இல்லாததையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை படைச்ச இந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு. நிச்சயமா உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி முடிக்கிறேன். எப்போதெல்லாம் உனக்கு நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உன் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் தேவையான நம்பிக்கையை கொடுப்பேன். நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து இரக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு நல்லது செய்யணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல குணத்துக்காகவே நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி முடிப்பேன். உனக்கான உதவி உன்னை தேடி வந்து சேரும்.